ஓம் சாந்தி. நான் ஆத்மா அமைதியாக அமர்ந்திருக்கின்றேன். பக்கத்தில் இருக்கும் கோயிலிலிருந்து மணி ஓசை கேட்கின்றது. நானும் பக்தனாகத்தான் பல காலமாக கோயிலை சுற்றி கொண்டே இருந்தேன். நிறைய ஸ்லோகங்களை படித்து கொண்டே இருந்தேன். பாடல்களை பாடியபடி வந்தேன். இனிமையான பாபா, அன்பான பாபா அனைத்து விதமான அலைச்சலிலிருந்தும் என்னை விடுவித்து விட்டார். இப்போது நான் ஃபரிஷ்தா பாப் தாதாவின் எதிரிலே எனக்காக தன் வேஷத்தை மாற்றிக்கொண்டு, ரூபத்தை மாற்றிக்கொண்டு இந்த சாக்கார உலகத்தில் வந்துள்ள அன்பு கடலான பாபாவின் எதிரிலே நினைத்ததுமே வந்து சேர்ந்து விட்டேன். பாபாவும் என் எதிரிலே இருக்கின்றார். பாபாவின் கண்களிலிருந்து கருணை நிறைந்த திருஷ்டி, சக்தி நிறைந்த திருஷ்டி, அதை பெற்று ஆத்மா நான் நிரம்பிக் கொண்டே இருக்கின்றேன். எல்லையற்ற ஆனந்தத்தையும் சுகத்தையும் கொடுக்கின்ற திருஷ்டியினால் பாபா என்னை நிரப்பி அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்து என்னை திருப்தியான ஆத்மாவாக ஆக்கிவிட்டீர்கள் பாபா. இந்த பாபாவுக்கு நான் எத்தனை முறை நன்றி சொல்வேன். எல்லையற்ற திருப்தியை கொடுத்து எல்லையற்ற ஆசைகளை பூர்த்தி செய்து விட்டார். நன்றி பாபா. இனிமேல் நான் பக்தனோ அவர் பகவானோ அல்ல. நான் அவருடைய அன்பு குழந்தை, அவர் எனது அன்பு தந்தை. நன்றி பாபா, நன்றி பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 10/8/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களது அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகின்றன. வயிறு நிரம்பி விடுகிறது. பாபா உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பக்தி செய்வதில்லை, ஆனாலும் அவசியம் பக்தர்களாக உள்ளீர்கள் எப்படி? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பக்தி செய்வதில்லை, ஆனாலும் அவசியம் பக்தர்களாக உள்ளீர்கள் எப்படி? பதில்: எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானி ஆத்மாவாக ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஞானி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாத்தீத் நிலை அடைகிறீர்களோ அப்போது சம்பூர்ண முழுமையான ஞானி என்று சொல்லலாம். பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, வேறு எந்த ஒருவர் மீதும் கண் சென்று மூழ்காத அளவிற்கு அப்படிப்பட்ட திருப்தியான விசால புத்தியுடையவராக வேண்டும். ஏனெனில் இவை அனைத்தும் அழிய போகின்றன. இரண்டாவது, சரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்யும் போதே குஷியின் அளவு சதா ஏறிக்கொண்டே இருக்கட்டும். தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்கட்டும். புத்தி எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கட்டும். வரதானம்: தீவிர முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனோரஞ்சனத்தை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. விளக்கம்: நான் சரியாகத்தான் இருக்கின்றேன்.
ஆனால் சமஸ்காரங்களின் மனிதர்களின் வாயுமண்டலத்தில் பந்தனம் உள்ளது என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். ஆனால் காரணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் தீவிர முயற்சியாளர் அனைத்து விஷயங்களிலும் ஒன்றுமே நடக்காதது போன்று கடந்து விடுவார்கள். அவர்கள் சதா மனோரஞ்சனத்தை அனுபவம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஸ்திதியை பறக்கும் கலை என்று சொல்லப்படுகிறது. மேலும் பறக்கும் கலையின் அடையாளம் டபுள் லைட் ஆகும். அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் கலக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஸ்லோகன்: ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்குங்கள். ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்குங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.